சொந்தங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ் மொழி செத்து போச்சு. ஒரு யதார்த்த உண்மையை நாம ஒத்துக்கொள்ளணும். செத்துருச்சு. தமிழர்கள் நாம ஏறக்குறைய சிதைஞ்சு அழிஞ்சிட்டோம். இந்த வெளிப்படையான ஒரு 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 உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். தாய்மொழி யார்ட்டையும் இல்ல. தமிழ் நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை, 2 தலைமுறைகள் உருவாயிருச்சு. தமிழ் பேசுவான், ஆனா தமிழா இருக்காது. தமிழா இருக்காது. என்ன மச்சான் ஃபீல் பண்ணாதடா, டென்ஷன் ஆகாதுடா. இதெல்லாம் அவனுக்கு தமிழ். மச்சா வாடா, டீ சாப்பிடுவோமாடா, டிஃபன் சாப்பிடுவோமாடா, டே ரன்னிங் ஓடுவோமாடா, டே அந்த டோரை மூடுறா, டே அந்த டோரை க்ளோஸ் பண்றா, டே அந்த கேட் கதவை மூடுறா. இப்படி பேசுறது அவனுக்கு ஒரு தாய்மொழி. தமிழ் போல அவன் பேசுறான், தன் இயல்புக்கு பேசுறான். அது தமிழ் இல்ல, தமிங்கிலம், தங்கிலீஷ். அப்ப இது யார் சரி செய்வது? இங்க இருக்கிற நிறைய என் தாய்மார்கள், என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள், என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்கிறேன், பால்ல நான் கொஞ்சம் தண்ணி கலந்து தர்றேன், வாங்குவீங்களா? நீங்க எரிதிரவ நிரப்ப போறீங்க, அந்த பெட்ரோல் டீசல்ல கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊத்துறேன், வாங்கிக்கிருவீங்களா? நல்லெண்ணெய் மண்ணெண்ணெயில கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்துறேன், வாங்கிக்கிருவீங்களா? அரிசியில கல் எடுத்து போட்டா என்ன பண்றீங்க? மிளகா பொடியில கொஞ்சம் ஒரு சாம்பலை கலந்து விடுறேன், வாங்கிட்டு போவீங்களா? கலப்படத்தை நீங்க எப்படி? கலப்படத்தை நான் ஏற்க மாட்டேன். அப்ப எது ஒன்றிலுமே கலப்படத்தை நீ விரும்பல. உன் சாதி இன்னொரு சாதியில பொண்ணு எடுத்துக்கூடாது, வெட்டி கொல்லுகிற. அது கௌரவ கொலை, கருமாதி கொலை. இந்த இளவெடுத்தவனுக்கு இந்த சாதியை கட்டியா பிடிச்சுக்கிடுவான். மதம் அது ரொம்ப முக்கியம். இந்த மதம் விட்டு அவன் மதம் விட்டு அடுத்த மதத்துல பொண்ணோ பையனோ காதலிச்சுட்டா, திருமணம் செஞ்சுட்டா கொலை. அதுல கலப்படம் கூடாது, சாதியில கலப்படம் கூடாது, சாப்பிடுற அரிசியில கல்லு விழுந்துடக்கூடாது. அதை ஒவ்வொன்னா எடுத்து போட்டு சமைப்பான், ஒவ்வொரு கல்லா எடுத்து போடுவான். எண்ணெயில கலப்படம் இல்ல, தண்ணியில கலப்படம் இல்ல, பால்ல கலப்படம் இல்ல, எதுலையுமே கலப்படத்தை விரும்பாத என் மக்கள் உயிருக்கு மேலான தம் தாய்மொழி தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுறத எப்படி எடுத்துக்கிருவீங்க? எப்படி எடுத்துக்கிருவீங்க? எப்படி எடுத்துக்கிறீங்க? எதுலையுமே உனக்கு கலப்படம் பிடிக்கல, ஆனா உன் தாய்மொழியில் எப்படி? அது எப்படி நீ ஏற்கிற? பெருமையா பேசுறியே, பெருமையா பேசுறியே. யாருக்காவது வழிகளு ஐயா, இந்த இடத்துக்கு எப்படி சொல்றதுன்னு ஸ்ட்ரைட்டா போங்க, இமிடியேட்டா லெப்ட்ல கட் பண்ணுங்க, நேரா போங்கய்யா. போயிட்டு உடனே அப்படி இடதுபுறம் திரும்புங்கய்யா. திரும்பி அப்புறம் மறுபடியும் நேரா போங்க. அங்க ஒரு கோயில் வரும், அருகில ஒரு கடை இருக்குங்கய்யா. அந்த கடைக்கு பக்கத்துல இந்த வீடு இருக்கு. இது சொன்னா என்ன உனக்கு? உன் தாய்மொழியில அதுக்கு வார்த்தைகள் இல்லையா, சொற்கள் இல்லையா? இது மைக்குங்கிற ஒளி வாங்கி, அது ஸ்பீக்கருங்கிற ஒளிபெருக்கி, இத லைட்டுங்கிற விளக்கு, அது டியூப் லைட்டுங்கிற குழல் விளக்கு. இது எல்லாத்துக்குமே உன்கிட்ட சொல்லிருக்கு. அது ஏன் நீ பயன்படுத்துறது இல்ல? அதை ஏன் நீ செய்யறது இல்ல? மேசை, நாற்காலி, கட்டில், தொட்டில், பாய், தட்டு, பானை எல்லாம் இருக்குது. எல்லாம் எண்ணெய் ஊத்துறது இல்ல ஆயில், வெங்காயம் இல்ல ஆனியன், கத்தி இல்ல நைஃப். இது ஒரு கேடுகட்ட மனநிலை இல்லையா? இது ஒரு கேடுகட்ட மனநிலை இல்லையா? உலகத்தில் எந்த நாட்டுக்காவது நீ போய் பார், எந்த மொழி வழி தேசியத்தின் மக்களாவது தன் தாய்மொழியோட பிறமொழி கலந்து பேசுறானா பார். ஒரு வெள்ளக்காரன் உன் தாய்மொழியை தமிழோடு சேர்த்து பேசுவானா? டேவிட் காமரோன் இருக்கிறாரு, பிரிட்டிஷ் பிரதமர். அவர் அவங்க அப்பா பேருக்கு முன்னாடி முதல் எழுத்த போடும்போது ராம அப்படின்னு எழுதுவாரா? முனியாண்டின்னு மூ போடுவாரா? நீ முனியாண்டி மகன் நாகராசு, நாகராசானடா. என்ன மைத்துக்கடா நீ எம்னு போடுற? எம் எதுக்கு போடுற? உங்க அப்பா வெள்ளக்காரனா? எதுக்கு போடுற? அப்பம் வேற, தமிழ்ல முதல் எழுத்து எழுத வேண்டியதானே? ஒரு எழுத்த கூடவா உன்னால மாத்திக்க முடியாது? அவ்வளவு மானம் கட்டவனா நீ? எதுக்கு மாத்திர? எதுக்கு? அங்க பாரு, பி.வி. ரமணா, பி. பலராமன், கே. குப்பை, டி. ஆறுமுகன், அவங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்கு பிறந்திருக்காங்க பாரு. அங்க பாரு, நாம் தமிழர் பதாயில் பாரு, இரா மதன், இரா தீபன், து. சங்கர், இரா குமரன், இதெல்லாம் தமிழனுக்கு பிறந்திருக்காங்க. இத்தனை ஆண்டுகள்ல செத்துட்டானடா.
இவனை மனசுல வச்சாவது ஒரு எழுத்த மாத்திக்க முடியாதா? என் மொழி செத்துறக்கூடாதுன்னு இத்தனை பேர் செத்துருக்கானடா. எத்தனை குடும்பம்டா கண்ணீர் சிந்தி கதை அழுதுருக்கும் இந்த உயிரை பறி கொடுத்துட்டு. இந்த உயிருக்கு இந்த மரணத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு? மானத்தமிழ மண்ணுல என்ன மதிப்பு இருக்கு? ஒரு எழுத்து ஒரு வார்த்தை அதை கூட அவனால திருத்திக்க முடியாது. அவ்வளவு கேடு கட்டவனா மானம் கட்டவனா நீ? மான தமிழச்சி பார்ல நீ பால் குடிக்கல? நல்ல தமிழ் தகப்பனுக்கு நாம பிறக்கல? இதை கூடவா நம்ம செஞ்சு கொள்ள முடியாது? ஒரு பெயரை கேட்டவன நான் யாருன்னு தெரிய வேண்டாமா? யாருன்னு தெரிய வேண்டாமா? சீனக்காரன், சீன யுவான் சுவாங் அப்படின்னா சீனன்னு தெரியுது. அவன் தெரியுது இல்ல?